விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து தீய சக்தி திமுக அப்படின்னு சொல்லி ஸ்டாலினை நேரடியாக விமர்சனம் செய்யக்கூடிய இடத்துல விஜய் இருக்கிறார். ஆனா அதிமுக விடியா திமுக அரசு அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலயும் பயன்படுத்துது. ஒட்டுமொத்த திமுகவை கார்னர் பண்ணது ஒரு காரணமாக இருக்கலாமா? நிச்சயமா அது என்னன்னா, நீங்க செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல செல்வி ஜெயலலிதா அவர்கள் போயஸ்கார்டன்ல இருந்தாலும் சரி, சென்னையில இருக்கக்கூடிய தன்னுடைய இல்லத்துல இருந்தாலும் சரி, அங்க கொடநாட்டுல இருந்தாலும் சரி, எங்க இருக்கும் போதோ திமுக அரசை கண்டிச்சு ஏதாவது ஒரு பேரூராட்சி அல்லது அதிமுக ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டே இருப்பாங்க. மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், எங்க நீங்க டெய்லியுமே அன்னைக்கு இருந்த அந்த அவங்களுடைய தொலைக்காட்சி ஜெயா தொலைக்காட்சி அதை நம்ம போட்டோம்னா முதல் செய்தியே அன்னைக்கு வந்து ஒரு அமெரிக்காலே மிக முக்கியமான நிலநடுக்கமே நடந்திருந்தா கூட முதல் செய்தியே அதிமுக எங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கன்னு தான் காட்டுவாங்க. பட் கடந்த 4 ஆண்டுகளா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தாலுமே கூட நிறைய உள்கட்சி விவரங்களுக்கு தான் பதில் சொல்ல வேண்டியிருச்சு. இன்னைக்கு டிடிவி தினகரன் அவர்களோடு கைகோர்த்து விட்டார். ஆனா அவர் டிடிவி தினகரன் அவர்களுக்கு பதில் சொல்றது, ஓபிஎஸ்க்கு பதில் சொல்றது, சசிகலா அவர்களுடைய அந்த வழக்கு விவரங்களை கருத்து சொல்றதுன்னு எப்போதும் ஒரு உள்கட்சி விவரங்கள்லயே அதிமுக கூடுதல் நேரத்தை சொல்லப்பட்டாங்க. அண்ணாமலை வேற அந்த இடத்தை கொஞ்ச நாள் தக்க வைத்துக் கொண்டார். ஆனா அண்ணாமலை செய்தது ஒரு பாஜக அரசியல். அதனால அது பாஜகவா திமுகவா, ஒரு 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 மோடி வேணுமா வேண்டாமா அந்த புள்ளியில தான் பார்க்கப்பட்டதை ஒழிய ஒரு எதிர்கட்சி அரசியல், திமுகவை பலவீனப்படுத்துற அரசியல் என்கிற புள்ளியில அது கையாளப்படல. அது மாதிரி இல்லாம நீங்க இன்னொன்னு வந்து சொல்லிய ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல 2011 சட்டமன்ற தேர்தல்ல இலை மலர்ந்தால் ஈழ மலரும்னு சொன்ன ஒரு சீமான் அவர்கள் இன்னைக்கு அவர் தனிக்கட்சி நடத்தி திமுகவை எதிர்க்கிறார். கடந்த காலங்கள்ல 2011 தேர்தலில் இளம் மலர்ந்தால் ஈழ மலர்னு சீமானை பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார். இன்னைக்கு அவர் தனிக்கட்சியை நடத்தி அதிமுக ஒண்ணுமே இல்லாத போன்ற ஒரு தோற்றத்தை அவர் வீட்டு செய்த ஓட்டை வைத்திருக்கிறார். இன்னொன்று விஜயனுடைய மக்கள் இயக்கம் 2011 செஞ்சு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்த காலத்துல அதிமுகவுக்கு ஆதரவாக ஓட்டு கேட்டவங்க. சோ இப்ப இன்னைக்கு புதிய புதிய எதிரிகள் நிறைய பிளேயர்ஸ் உருவாயிட்டாங்க திமுகவை எதிர்க்கக்கூடியவங்க. சோ அதுக்கு மத்தியில திமுகவுடைய எதிர்ப்புகள் சிதறடிக்கப்பட்டதுதான் ஒன்று மிக முக்கியமான காரணம். பேசுகிற குரல் ஒரு குரலா இருக்கும்போது கவனிக்கப்படும். பலரும் துண்டு துண்டா பேசுறாங்க, அந்த ஓட்டுகள் சிதறடிக்கப்படுது. கிட்டத்தட்ட கலைஞர் ஜெயலலிதா அப்படிங்கிற இருதுருவ அரசியல் அது இல்ல. இது இப்ப இப்படி மாறி இருக்கு. இன்னொன்று வந்து 2006 to 2011 கலைஞர் அவர்களுடைய காலம் கடுமையான ஆன்டி இன்கம்பன்சி. நீங்க அது வந்து எதிர்கட்சிகள் தூண்டவே இல்லை. நீங்க வந்து பாத்தீங்கன்னா மின்வெட்டு, கடுமையான மின்வெட்டு. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஐயோ இவ்வளவு கரண்ட் கட் ஆகுது, எப்ப தேர்தல் வரும்னு காத்திருந்தாங்க. அதனாலதான் உங்களுக்கு எதிர்கட்சியா கூட வர முடியாது. நீங்க தேமுதிக அலைன்ஸ் போயிருந்தாலுமே திமுக இன்னைக்கு எதிர்கட்சியா கூட வராம இருக்கிறதுக்கு காரணம் மின்வெட்டு கடுமையாக இருந்தது. இன்னொன்று மிக மிக முக்கியமா இன்னைக்கு லேண்ட் கிராப்பிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிலவகரிப்புல எல்லாம் நிறைய குற்றச்சாட்டுகள் கிளம்பிச்சு. அதனாலதான் 2011 ஜெயலலிதா அவர்களுடைய காலம் மீண்டும் வந்தோடனே நிலவகரிப்பு தடுப்பு பிரிவினே ஒரு பிரிவை உருவாக்குனாங்க காவல்துறையில. பட் அந்த அளவுக்கான ஆன்டி இன்கம்பன்சி இன்னைக்கு இல்ல. இன்னொன்று கலைஞர் டிவி மட்டும் தான் கொடுத்தாங்க, கலர் டிவி மட்டும் தான் கொடுத்தாங்க ஸ்கீம்ங்கிற பேர்ல. இன்னைக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் 1,31,00,000 பெண்களுக்கு போகுது, மகளிர் கட்டணம் இல்லாத பயணம் போகுது, காலேஜ்ல 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டம் பண்றாங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க, இடம் கொடுக்குறாங்க உள்ளாட்சி அமைப்புகள்ல. சோ ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு ஸ்கீம்ல தெருவுக்கு 10 பேராவது பயன்பட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில தான் ஆன்டி இன்கம்பன்சி ஒரு ஃபெயிலியர் ஆயிருச்சு. அதை வந்து முழுசா அவங்க சேர்க்க முடியல அப்படின்னு பாக்குறேன். ஓகே, உங்களிடமிருந்து இறுதியான ஒரு கேள்வி. விஜய் வந்ததால தான் சிறு கட்சிகளுக்கு இவ்வளவு வாய்ப்புகள் திறந்து விடப்பட்டிருக்கு. அவங்க வந்து கேட்கறதெல்லாம் பெரிய கட்சிகள் கிட்ட இருந்து கிடைக்கிறது அப்படின்றது விஜய் வந்ததால மட்டும்தானா? நிச்சயமா விஜய் அவர்களுடைய வருகைக்கு பின்புதான் இது நடந்து கொண்டிருக்கிறது. விஜய் என்கிற ஒரு புதிய சக்தி வந்ததுனாலதான் திமுகலயே நிறைய மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க. நீங்க இன்னைக்கு வந்து திமுகல மாற்றுத்திறனாளி ரெப்ரசன்டேஷன் கொடுத்ததெல்லாம் தாவேக்கால மாற்றுத்திறனாளிகள் அணின்னு ஒன்றை உருவாக்கி அறிவித்தார் முதல்ல. இது மட்டும் இல்ல, இன்னைக்கு 5000 ரூபாய் வந்தது, எல்லா விஷயங்களுமே இருக்கலாம். அது மாதிரி சிறு கட்சிகளுக்கும் அப்படிதான். நீங்க அதிமுக எவ்வளவு பிளே பண்ணுவாங்கன்னு தெரியும். நீங்க வந்து அது ஒரு விஷயம் நிறுத்தினா போதும், தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லியில் நிறுத்தினா போதும். நீங்க அப்படி நிறுத்துகிற பொழுது அதிமுக வந்து பின்னுக்கு போயிடும். பாஜக வேண்டுமா வேண்டாமா என்பதாக தேர்தலை ஒரு சூத்திரமா மாத்திட்டாங்க. அது 19 எதிரொலிச்சது, 21 எதிரொலிச்சது, 24 எதிரொலிச்சது. ஆனா விஜய் வந்து இன்னுமே சிபிஐ என்கொயரி போகுது, ஜனநாயகன் படம் வரல, அவர் பாஜகவை நெருக்க மாட்டாரு, விமர்சிக்க மாட்டாரு. சோ அது என்னவோ பிளே பண்ண போகுதுங்கிற பயம் வந்து திமுகவுக்கு இருக்கு, அதிமுகவுக்கு இருக்கு. சோ அதனாலதான் ஒவ்வொரு தொகுதியிலையும் நான் சொன்னதை போல 500 ஓட்டோ 1000 ஓட்டு முக்கியம் என்கிற இடம் நோக்கி திராவிட கட்சிகள் நகர்ந்திருக்காங்க. அதனாலதான் சிறு கட்சிகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும். ஓகே ராகுல், ஸ்டாலின் டிஎம்கே கூட்டணிக்குள்ள தேமுதிக வந்திருக்கு. இதுல ஸ்டாலின் வியூகம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்ல என்டிஏவோட வியூகம் தோத்துடுச்சு அப்படின்னு எடுக்கிறதா? அதாவது ஒண்ணு முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேரும் கிளைம் பண்ணிக்க வேண்டியதான், எங்களுக்கும் வெற்றி உங்களுக்கும் வெற்றின்னு சொல்லிட்டு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் பிரேமலதா தாங்க இதுல கொஞ்சம் ரெண்டுமே இல்ல. பிரேமலதா வந்து she has done well. அந்த ஒரு அப்பீல் பண்ணி அவங்கள வந்து ஒரு பொருட்டா மதிச்சு 2 பேருமே சேர்க்காம கூட அவங்களை விடுறதுக்கான வாய்ப்பு இருந்தது. 15 சீட்டு வேணும்னு கேட்டா முடியாதுன்னு சொல்லி இவங்க 2 பேருமே விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முரண்டு பிடிச்சு அது நினைச்சு பாருங்க.
அந்த கட்சியோட எதிர்காலமே காலியா இருக்கும். இப்போ ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர், ஒரு மாநிலங்களவை உறுப்பினர்னா இங்க கொஞ்சம் ஒரு நாய்ஸ் ஏற்படுத்த முடியும். உங்களுக்கு ஒரு வெயிட் கிடைச்சிடும். அதை அவங்க என்ஷூர் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் மோடி பேசினாரு அல்லது ஒரு பெரிய ஒரு தேசிய அளவில் பெரிய கட்சி அது அப்படின்லாம் நினைக்காம பிராக்டிக்கலா எந்த பக்கம் போனா நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதோட மார்ச் 16 ரொம்ப முக்கியம். அன்னைக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் தேமுதிக கிடைச்சா பெரிய பூஸ்ட் அது. இதை ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி அவங்க பேர் வெற்றியாளர் என்னை பொறுத்த வரைக்கும் பிரேமலதா தான் தோணுது.